அடுத்ததாக நம்மோடு நடிகர் திரு தலைவாசல் விஜய் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். திரையுலகிற்கே நிச்சயமாக ஒரு சோகமான நாள் இன்னைக்கு. நீங்க எப்படி உணர்றீங்க? அவருடனான நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மிகப்பெரிய இழப்பு அது. எனக்கு விஜயகாந்த் சார்னா உடனே ஞாபகம் வர்றது வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு மற்றவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு உண்மையான மனிதர் மனசுல இருந்து. ஒரு நடிகனா அவரோட ஒரு 8-9 படங்கள் நான் நடிச்ச பொழுது கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 4-5 படத்துல அவரோட அந்த ஃபைட் சீன்லாம் வரும்போது பேசிக்கலி நான் ஒரு குணச்சித்திர நடிகன்ன்றதால ஃபைட்லாம் அவ்வளோ பண்ண முடியுமான்னும் போது அவரோட ஃபைட் பண்ணும்போது மட்டும் அழகா கைடு பண்ணுவார். அவர் அது பண்ணும் பொழுதே படத்துல உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்லுவாரு, லெப்ட்ல அடிங்க, ரைட்ல குத்துங்க, மேல டாட்ச் பண்ணுங்க, லெப்ட்ல திரும்புங்க அப்படின்னு. அவரோட சரத்குமார் சாரோட எல்லாம் நடிக்கும் போதெல்லாம் ஃபைட்ல அந்த மாதிரி அழகா கைட் பண்ணி நம்மளுடைய நடிப்பை மெருகேற்றுவாங்க அவங்க. விஜயகாந்த் சார்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர்றது மெயினா அவர் ஒரு கிளினிக் ஒன்று நடத்திட்டு இருந்தாரு ஃபார் ஏழை எளிய மக்களுக்கு. ஒரு 3 டாக்டர்ஸ் 8 hours ஷிஃப்ட் 24 hours கிளினிக். ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீயா அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போலாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தது. இப்ப நடக்குதான்னு தெரியல, டெஃபினட்டா நடந்துட்டு இருக்கோம். அவங்க ஃபேமிலி அதை எடுத்து நடத்திட்டு இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதையும் தாண்டி சகஜமா சமமா எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா அப்போ அந்த பீரியட்ல கேரவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஸோ அப்ப எல்லாரும் உட்காந்து அடிச்சுட்டு பேசிட்டு இருப்போம். சைலண்டா யாராலையும் உட்காரவே முடியாது. உட்கார்ந்தாங்கன்னா அவரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசி வம்பிழுத்து ஒரு ஜாலியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். என்னுடைய வீட்டுல 2010 ஒரு திருட்டு நடக்கும் பொழுது முதல் போன் கால் காலையில ஒரு 5:45 மணி இருக்கும் எனக்கு 2010. அவர் போன் பண்ணி, விஜய் அது என்ன ஆக்ஷன் எடுத்துட்டியா, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டியா, போய் நேரம் நம்ம சிஎம் பாரு, அவர் கண்டிப்பா நம்ம சினிமாங்களுக்கு பண்ணுவாரு, நம்மளுக்கு பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன முதல் ஆளு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபர்கெட் ஹிம். அதுவும் தாண்டி என்னுடைய குழந்தைகள் லீக் கிளப்ல தான் ஸ்விம்மிங் ஆரம்பிச்சாங்க. அவர் ஃபேமிலியோட அங்க வருவாரு. பார்த்துட்டு அவங்க சாதனைகள் எல்லாம் வரும்போது அப்பப்போ கேட்டுட்டு, நிறுத்தாதீங்க, எந்த அளவுக்கு போக முடியுமோ போங்க அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்த ஒரு மனிதர். ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மேன். இது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். பெரிய மருது படத்துல ஒரு ஷாட்டு, அது கடைசியில லாஸ்ட் டே பேக்கப் சன்செட் ஆக போகுது, என்னுடைய கைய வெட்டினா அவரு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு ஷூட்டிங் சன்செட் ஆகிறதுக்கு. அப்ப டம்மி வீச்சர்வால கேட்டிருக்காங்க. டம்மி வீச்சர்வால் எங்கேயோ மிஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரிஜினல் வீச்சர்வால கையில எடுத்துட்டு விஜய் பண்ணிடலாமா அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அவர் அப்படியே என்னுடைய எமோஷன்ஸை பார்த்துட்டு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம இதை விட்டுடலாம் விஜய் அப்படின்னாரு. என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, அந்த ஷார்ட்டை விட்டோம்னா அந்த பேக்ரவுண்ட் கரும்பு தோப்பு வாழை தோப்பு அதெல்லாம் வச்சுட்டு பண்றதுக்கு மறுபடியும் இங்க வரணும் திண்டுக்கல் கிளம்பி. அதனால நம்மளால அது ஆகக்கூடாதுன்னு ஒரு பயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுறதோ அப்படின்னும் போது என் மைண்ட்ல தோணுன ஒரே விஷயம், உண்மையா சொல்றேன், ஏதாவது நடந்ததுன்னா சத்தியமா விஜயகாந்த் சார் நம்மள சும்மா விட்டுட மாட்டாரு. 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவாருன்ற பயத்துல நான் ஓகே சார் பண்ணிடலாம் சார். இல்ல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்கண்ணா. இல்ல உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார், என் மேல நம்பிக்கை இல்லை, நான் பயந்து கையை கொஞ்சம் ஆட்டினா கூட சரி இப்ப விட்டுருங்கண்ணா. இல்ல பண்ணலாம் சார்னு பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு அக்கறை எடுத்து ஒரு பாசமா பழகக்கூடிய ஒரு மனிதர். நல்லபடியா வந்துருச்சு அந்த சீனும், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாமா, இட் ஹஸ் கம் அவுட் வெல் அண்ட் தட் மூவி வாஸ் a very big hit. அதுல ஒரு பாட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு 25 வாரம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. ட்ரெண்டிங்னா அப்ப இந்த சன் டிவில நம்பர் 1 ஸ்லாட்ல போவோம். ஆமா ஆமா, யூ ரிமெம்பர் ரைட்? அப்போ இந்த பெரிய மருதுல ஒரு பாட்டு பிரகதி என்னுடைய தங்கச்சி, விஜயகாந்த் சாருக்கும் எனக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அவர் இருக்காருன்ற நம்பிக்கை, அவரு டெய்லி பேசுறேன்னா கூட அவர் மேல இருக்கிற ஒரு பாசம், என்னைக்கு வேணாலும் அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்றது. ஆகஸ்ட் மாசம் அவர் வீட்டுக்கு போய் என் பொண்ணு கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன். ஆமா, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி போகும்பொழுது கூட பிரேமலதா மேடம் கிட்ட கொடுத்துட்டு சாரை பார்க்கணும் அப்படின்னு. அது அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஏதோ முடிச்சுட்டு இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை லோன்லியா வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ we really miss him.
எடுத்ததை அவர் மைண்ட்ல என்ன தோணுதோ பேசுவாரு, தப்போ ரைட்டோ. சப்போஸ் அவர் அவசரமா பேசி அது தப்பா இருந்ததுன்னா அது யாரா இருந்தாலும் சரி, சின்ன பையனா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் பேசிட்டேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்வாரு. இந்த குணம் யார்கிட்டயும் இருக்காதுங்க. அவர் இருக்கிற ரேஞ்ச் என்ன, அவர் இருக்கிற ஸ்டார்டம் அந்த பீரியட்ல இட்ஸ் ஹியூஜ் லாஸ். அண்ட் அவருடைய குடும்பத்துக்கு டெஃபினட்டா காட் ஷுட் கிவ் தி ஸ்ட்ரெங்த் டு வித்ஸ்டாண்ட் திஸ் ஹியூஜ் லாஸ். டெஃபினெட்லி ஹீல் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். அதுல எந்தவித வேற்று கருத்தும் கிடையாது. நன்றி நன்றி திரு தலைவாசல் விஜய். ரொம்ப உருக்கமா உங்களுடைய நினைவுகளை, உங்களுடைய அஞ்சலியை எங்க தந்தி தொலைக்காட்சி மூலமாக பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நேர்களே நம்மோடு நடிகர் இயக்குனர் திரு தம்பி ராமையா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவருடைய பார்வைகளை பெறலாம். திரு தம்பி ராமையா வணக்கம். கடினமான ஒரு நேரம் உங்களுக்கு. திரு விஜயகாந்த் அவர்களுக்கான உங்களுடைய இறுதி அஞ்சலியை பதிவு செய்யுங்க. வணக்கம் சகோதரி. தங்கம் வைத்து வளர்த்த தென்பாண்டி சிங்கம், ஒரு மதுரை பூமியிலிருந்து நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்த ஒரு நல்ல மனிதர். ஒரு மனிதன் பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம், ஒரு கட்டத்தில் இருந்தால் ஆகணும். ஆனால் அந்த வாழ்ந்த பொழுது எவ்வளவு தடங்களை பதித்தோம் அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இறைவன் அந்த கொடுப்பினை கொடுப்பாங்க. அந்த வகையில 8வது வள்ளலாக கடை 7 வள்ளல்களுக்கு பிறகு இல்ல வெள்ளை இல்லை அப்படின்ற ஒரு வெற்றிடத்தை நிரப்ப வந்தவர் புரட்சி தலைவர். அதற்கு பிறகு எம்ஜிஆர் இறந்த பிறகு தர்மம் காணாமல் போயிடுமோ, வள்ளல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இங்க முகவரி இல்லாமல் போயிடுமோன்ற பொழுது ஒரு கருப்பு நிறத்துல எம்ஜிஆர் வந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இவரை எத்தனை பேர் உயர்த்தி பிடித்தாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெரிய தடயங்கள் கிடையாது. ஆனா இவர் எத்தனை பேரை உயர்த்தி பிடிச்சிருக்காரு அப்படின்றது அவ்வளவு தடங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு அரசியல் உலகத்திலும் சரி, சினிமா உலகத்திலும் சரி, பொதுமக்கள் தொழிலதிபர்கள் மத்தியிலும் சரி, இவர் அத்தனை பேருக்கு பின்புலமாக இருந்திருக்காங்க. ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் சாதனைகள் செய்திருக்காரு. ஒரு ரசிகனா, ஒரு பாமரனா, ஒரு ஒரு பொதுமக்கள் ஒருவனா அவரை பார்த்து வியக்கிறது என்ன, அவரை நிச்சயமாக அறிவு வழி நடத்தவே இல்லை. ஒரு மனிதன் சரியாக இருந்தால் அவனை இந்த உலகம் வழி நடத்துகின்ற பொழுது அற்புதமான மனிதராக இருந்திருக்காரு தான். அதனாலதான் பாருங்க, ஒரு அரசியல் இயக்கத்துல ஒரு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களும் சரி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சரி, இவருடைய திருமணத்துக்கு போய் தலைமை தாங்கி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சுட்டு கலைஞர்கிட்ட போய் வாழ்த்து வாங்கினார். சகோதரிக்கு நினைவு. அது எப்படி வந்தது அப்படின்னா அதான் அவருடைய குணம். ஆமா, அவர்கிட்ட இருந்து அவரால் வளர்ச்சி பெற்றவர்கள் வேறு வேறு தளத்துக்கு சென்றபடுத்தும் கூட யார் மீது ஒரு சின்ன கல்ல கூட அவர் எரியாதவர். அவருடைய பயணத்தை பார்த்தா தெரியும். அவரை மூலமாக வளர்ந்தவர்கள் அவரை திட்டினால் கூட அதற்கான பதில் சொல்லவே மாட்டாங்க. காலம் அதை செய்து பார்த்துக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அடுத்த தளத்துக்கு போயிடுவாரு. ஒரு படிக்க சரியாக நிறைய பெரிய பாரம்பரிய ஒரு குடும்பத்துல பிறந்தாங்க கூட பெரிய அளவுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தனக்குள்ள இருந்தவருடைய விளைவுதான் மிகப்படி படித்து தொழில்நுட்பம் கற்று வெளியில வந்த அத்தனை பேர் இயக்குநர்களை மேல கொண்டு வந்தார். அதை தாண்டி மேடம், ஒரு கமல் சாரு இப்ப அதுக்கு முன்னால புரட்சி தலைவர் அவர்கள் மாதிரி இவர் தொழில்நுட்ப அறிவு கொண்டவர். ஒரு ஃபைட்டை எப்படி வச்சா நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றது ஒரு தொழில்நுட்ப அறிவு கொண்ட காரணத்தினாலதான் ஒரு ஃபைட்ல இந்த லெக் ஃபைட் அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு ஒரு முன் மாதிரியா இருந்தவர். அந்த லெக் ஃபைட்டை இன்னைக்கு வரைக்கும் யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி உச்சரிப்பு பாருங்க, உச்சரிப்பு கண்ணீர் அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு உச்சரிப்பு. அப்படியே ஒரு தமிழ் மண்ணை அப்படியே அள்ளி முகம் முழுக்க பூசிக்கிட்ட அந்த உணர்வு. கருப்புல ஒரு மாபெரும் அழகன் அப்படின்னா கண்ணெல்லாம் பாருங்க. அப்படி அவர் நடந்து அந்த சிவாஜி ஐயாவுடைய மரணத்துல அப்படி நட்டு ரோட்ல இறங்கி அந்த ஒரு ஆளுமையை செலுத்துவார் பாருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய வகையில் உள்ளவர். தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தார் அப்படின்ற ஒரு எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களே ஒரு குரு பக்தி பாருங்க. அவருடைய புதல்வர் என்ற இளைய தளபதி அவர்கள் அடுத்த தடகத்துக்கு வருகிற பொழுது ஓடி போய் உதவி செய்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு விஜய் அவர்களுடைய முகத்தை கொண்டு சேர்வதில் மிகப்பெரிய முக்கிய பங்கெடுத்தவர். இப்படி நிறைய என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில சில வருடங்களாக இவரை பார்க்கிற பொழுதெல்லாம் மன வேதனைப்படும். இறைவா, இப்படி ஒரு துயரத்தை ஒரு மனிதன் கொடுத்துக்கிட்டு இருக்கப்பா, அவரை நல்ல வழிப்படுத்திரு அப்படின்னு தான் எனக்கு அன்னைக்கு காலையில இன்னொரு ஆங்கிள் பார்த்தா பெரிய அதிர்ச்சியெல்லாம் கிடையாது, ஒரு அமைதி கிடைச்சது. அப்பா, இந்த ஆத்மாவை இறைவா, ஆண்டவா, இப்படி அமைதிப்படுத்திட்டியே அப்படின்னு உச்சபட்ச நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர். இறைவனுடைய திருவடி நிழல்ல நிச்சயமா இளைப்பாரிக்கிட்டு இருப்பாரு, சொர்க்கத்தில் தான் இருப்பாரு. அந்த சகோதரியார் பிரமலாதா அவர்களுக்கும் அவர் ஈண்டெடுத்த அற்புதமான 2 செல்வங்களுக்கும் இறைவன் மிகப்பெரிய பக்கபலமா இருப்பார் நம்புறேன் மேடம்.
உண்மை உண்மை சத்தியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. அவருக்கு இனிமேல் கஷ்டம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கக்கூடிய ஒரு மன ஓட்டமாக இருந்திருக்க முடியும். அதை நீங்களும் பதிவு செய்திருக்கிறீங்க. மிக்க நன்றி திரு தம்பி ராமையா இந்த தருணத்தில் எங்களோடு பேசியதற்கு. அடுத்ததாக நம்மோடு தொலைபேசி வாயிலாக நடிகர் திரு யூகி சேது அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு யூகி சேது, ரமணா படம்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. அதில் உங்களுடைய பங்களிப்பு, அந்த காட்சிகள் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், சச் அ பப்ளிக் ஃபிகர் இல்லையா அவரு, சச் அ கிரேட் லீடர். ஸோ விஜயகாந்த் அவர்களை பற்றி ரகசியம் எதுவுமே கிடையாது. அவர் தைரியமானவர், நல்ல ஆளுமை உள்ளவர், நல்ல ஈகை குணம் உள்ளவர், அப்படின்னு சிறந்த நடிகர் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். அதுதான் அவருடைய அவர் கோலோச்சி இருந்ததுக்கான காரணம் அதுதான். தெர் இஸ் நோ பிக் சீக்ரெட் அபவுட் இட். இது ஓபன் புக் அப்படிங்கிறது தான் ஒரு அழகான ஒரு விஷயம். நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும், நிறைய சொல்லலாம் அவரை பத்தி. எனக்கு வந்து அவருடைய ஏர்லி டேஸ்ல இருந்து தெரியும். சென்ஸ் எங்க அப்பா தகப்பனார் வந்து அவருடைய ராவுத்தர் பிலிம்ஸ் அப்புறம் ஆபானன் படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துறதுல இருந்து தெரியும். என்னுடைய முதல் படம் கவிதை பாட நேர்மலை 1986 எடுத்தது. அப்போ நாசர் ரகுவரன் அமலா வச்சு எடுத்தது. அது ஹிந்தி படம் ஒன்னு ரீமேக் எடுத்து நானா பாட்டுக்கு நடிச்ச முதல் படம். அந்த படத்துல அவர் ரொம்ப ஹீரோ நடிக்க ஆசைப்பட்டாருன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படம் அது. அப்ப என்னையா எங்களெல்லாம் வச்சு எடுக்க மாட்டியா படம் அப்பப்ப பாக்கும்போதெல்லாம் கேட்பாரு. முக்கியமா என்னன்னா, நாங்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அனைவருமே, எனக்கு சீனியரான உதயகுமார், ஆபாவனன், ஜூனியரான ஆர்.கே. செல்வமணி, பல பேர் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய குழுமத்தில் சேர்ந்தவர்கள் தான் நாங்க எல்லாமே. அவங்களாம் கட்டி அணைச்சு அவங்களெல்லாம் அப்படியே தூக்கி ஒரு பெரிய லெவலில் கொடுத்தாங்க. நல்லா ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ இந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு அன்பும் ஒரு பாச பிணைப்பும் விஜயகாந்த் அவர்களோடு உண்டு. நீங்க எல்லாருக்கும் அவரது பெரிய நன்மை, ஒரு தலைவர் எங்களுக்கு எல்லாமே அதுதான். இட்ஸ் சம்திங் ஸ்பெசிபிக் டு ஒன்லி தி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடண்ட்ஸ்னு ஒன்னு சொல்லலாம். அது அதுக்கு அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள்னா ஒரு தனி பாசம் உண்டு அவருக்கு. ஆமா. நீங்க பாருங்களேன், நீங்க அந்த உழவன் மகன் ஆகட்டும், இல்ல ஊமை வழிகள் ஆகட்டும், இல்ல ஆர்.கே. செல்வமனுடைய கேப்டன் பேரே வச்சுங்களேன். இட் கேம் ஃப்ரம் ஆர்.கே. செல்வமனிஸ் மூவி இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து ஒரு இப்பவுமே ஒரு ஹோல் ஸ்டூடெண்ட் கேங் ஃபுல்லா அவர் சுத்தி தான் இருக்கும். ஆமா, சின்ன இண்டஸ்ட்ரியே இருந்தது வச்சுங்க. அவரு ஆபீஸ்க்கு எப்ப பண்ணாலும் யார் வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா சாப்பிடலாம். அது வந்து ஒரு திறந்த சத்திரம் மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. எல்லாரும் வந்து படிக்கல அவர் தரையில படுக்கக்கூடியவர். அவர் டவுன் டு எர்த் மேன். அவர் இளைஞர்களை கொண்டு வரணும்ங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. ரொம்ப தீவிரமா இருந்தார். அதுதான் காரணம். நிறைய பேர் முன்னுக்கு வந்தது அந்த காலத்துக்கு. இட் வாஸ் மியூச்சுவல் ஆல்சோ. இந்த மக்களும் ரொம்ப அருமையான படங்கள் எடுத்தாங்க. உண்மைதான். அவரோட அந்த அவர் நடிகர் சங்கத்தை வழிநடத்திய காலத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்த நடிகர் சங்க பொறுப்பு அப்படிங்கறத தாண்டி வெளியிலயும் நிறைய பேருக்கு உதவிகள், இப்ப நீங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய செய்திருக்கிறார் இல்லையா? அது அந்த ஒரு ஆண்மை இருக்குல்ல, ஒரு ஆளுமை இருக்குல்ல, ஒரு கமாண்டர்ங்கிறது. அவர் தூங்கும் போது கூட கால் மேல் கால் போட்டு தான் தூங்குவார்ன்ற மாதிரி இருக்கும் ஃபீலிங். இட்ஸ் ஆல்வேஸ் இன் கமாண்ட். ஒரு நடிப்பு சங்கமா இருக்கட்டும், இல்ல ஒரு பிலிம் யூனிட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு காவேரி பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்றாக சேர்த்து அந்த போராடுவதாக இருக்கட்டும், இல்ல ஒரு கல்யாண தேர்வுயாக இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு இவர் சொன்ன மாதிரி சிவாஜி அவர்கள் மரணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து பண்ணக்கூடிய ஒரு கமாண்டர். வந்து யாரா இருந்தாலும் எவ்வளவு பேர் நடிகர்கள்லாம் இருக்காங்க, இவருக்கு முன்னாடி இருந்தாலும் இருக்காங்க. ஆனா நடிகர் சங்கத்தை இவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது இவரோட ஆளுமை கீழே வந்து அடிபணிந்து செல்வதற்கு எல்லோரும் வந்து ஒப்புக்கொண்டு போனாங்க. ஏன்னா he had such a beautiful command, வெரி குட் லீடர். அவர் பண்ண கரெக்டா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. மக்களுக்கு இவருக்கு பிடிச்சு போனதுக்கு காரணமே அப்படிதான். அவரு உண்மையை பேசுவார் தைரியமா. இவருக்கு ஏன்டா தைரியமா பேசுறதா, உண்மையை பேசுறதுக்கு எதுக்கு பயம் வேணுங்கிற மாதிரி. ஸோ இட் வாஸ் மியூச்சுவல். அது மக்களுக்கு தெரியுங்கிறதுனாலதான் வந்து எல்லா லீடர்ஸுமே அவர் மேல மரியாதை கொடுத்துருக்காங்க. மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க, அதனால நம்மளுக்கு கொடுத்து அவங்கிற ஒரு ஃபீலிங் நான் எப்பவுமே இருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி அவர் அந்த ஆளுமையை, அந்த கமாண்டை செலுத்த முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் அவர் இன்னொரு பக்கம் அந்த அன்பையும் அது ஒரு இன்க்ளூசிவிட்டியும் சேர்த்து இருந்ததுனால தானே அந்த கமாண்ட் பண்ணும்போது அனைவரும் அடங்கி போறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். உண்மை காமன் பட் உண்மையை சொல்லலாம். நான் உண்மையா இருக்கேன், எனக்கு எதுக்கு பயப்படணும், நான் எல்லாரும் பிடிக்குமே, எல்லாரையும் பிடிக்கும் அவருக்கு எல்லாரும். அது வந்து ஆனா அது காட்டுற விதம் வந்து ஒரு மாதிரி கமாண்டர் மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு பாந்தமா ஒரு பூவை வைத்து வருடுவது போல இருக்காது. கண்ணத்துல அரைஞ்சு உன்னை பிடிச்சிருக்கான்னு சொல்ற மாதிரி ஒரு ஆள். அவரோட தொண்டர்கள் கூட நிறைய சொல்லுவாங்க, அவர் அன்பை காட்டுறதுனாலே அடிப்பாரு, அவர் அடிச்சாருன்னா எங்களோட அன்பா இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இவர் ஆல்வேஸ் மிலிட்டரி கமாண்டர் தான். அவர் அந்த சல்யூட் அடிச்சு ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்ட் ரெஜிமெண்டட்
ஒரு என்வரன்மெண்ட் தான் இருக்கும் அவர். அது நல்லா இருக்கு. தட்ஸ் a very beautiful quality of a leader இல்லையா? ஏதாவது கிரைசிஸ்னா இவர் நம்பலாம்பான்னு ஒரு தோன்றதுக்கு காரணமே கண்டிப்பா இவர் ஏதோ கொண்டு வருவார் சொல்யூஷன். ஒரு ஆண்மை உள்ள ஒரு ஆள், ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆள். நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர் மிலிட்டரி மாதிரி, கமாண்டர் மாதிரி, ஒரு நாங்களும் அவரை காக்கி சட்டையில தான் அதிகமா பார்த்திருக்கிறோம். ஆனா அவரை கடைசி ஒரு 4-5 ஆண்டுகளாக பார்க்கும்போது அந்த அந்த குணங்கள் எல்லாம் இல்லாம அவரை பார்க்கும்போது எவ்வளவு வருத்தமா இருந்தது. ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ரமணா படம் பண்ணும்போதெல்லாம் கூட எனக்கும் அவருக்கும் வந்து காம்பினேஷன் ஷாட்டே 2 ஷாட் தான். ஆமா ஆமா. ஆனா எனக்கு கிட்டத்தட்ட நீங்க வில்லன் மாதிரி இல்லையா அவருக்கு படத்துல? நீங்க தான் கண்டுபிடிப்பீங்க. ஆமா, ஆக்சுவலா நான் ஒரு ஹீரோ, ஆனா நான் ஒரு வில்லன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன். கரெக்ட் கரெக்ட். அந்த ஏஆர் முருகதாஸ் என்ன செலக்ட் பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பெரிய நடிகர்கள் நடிகதா இருந்தது என்னோட ரோல. ஆனா அது சஸ்பென்ஸ் போயிடும். எண்டில் 2 பெரிய நடிகர்களுக்கு இடையே வந்து பெருசா சண்டை வராதுன்னு சஸ்பென்ஸ் ஒண்ணுக்கு என்ன போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கான்ஸ்டபிள் எப்படி எல்லாத்தையும் தாண்டி வந்து ஜெயிப்பான் அப்படின்னா அது யூகி சேது போட்டு அவன் அறிவாளின்னு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு முருகதாஸ் சொல்ல அது வழிமொழிந்தது விஜயகாந்த் அவர்கள். ஆமா, இவர் தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஃபுல்லா என்ன வச்சு எடுத்தாங்க ஒரு 15-20 நாள். விஜயகாந்த் தமாஷா கேட்டிருக்காரு ஏஆர் முருகதாஸ், என்ன இந்த படத்துல நான் இருக்கேனா இல்லையா, யூகி வந்து தானே இருக்காரு. அந்த மாதிரி இருந்தது. ஃபைனலா அந்த 2 நாள் இடத்துல ஹேட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் ஹிம். அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நீங்க தான் அரசியலுக்கு வருவீங்க, ரஜினிகாந்த் வரமாட்டாருன்னு அடிச்சு சொல்றாரு. 2 அடிச்சு சொல்றாரு. நீங்க வருவீங்கன்னு அடிச்சு சொல்றாரு, ரஜினி வரமாட்டாருன்னு அடிச்சு சொல்றாரு சார் அப்படின்னு. அப்போ வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி நீங்க யாரோ ஜோசியர் சொன்னீங்களே யூகி, அது யாரு அனுப்ப முடியுமான்னு நான் அனுப்பி வச்சேன். நான் சொன்னேன் சார் உங்களுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு சார், இங்க ஒரு என்னன்னா ஒரு குறுநிலை மன்னர் மாதிரி நீங்களும் ஒரு மன்னர் மாதிரி வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த அவர்கிட்ட ஒரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பேர்லயே புரட்சி கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களுடைய ஒரு குவாலிட்டி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஸ் வெல் as how to deal with the people, காமன் பீப்புள் 2 அவர்கிட்ட உண்டு. ரஜினிகாந்த் போல ஒரு கருப்பு மின்னல் அவரும். அதனால விஜயகாந்த் பெரிய அது வந்து வச்சுக்கிட்டு வரல. அவர் இயற்கையாக அவர்கிட்ட இருக்கிறது பொருந்தது கரெக்டா. he had all that. என்னதான் ஆர்டிபிஷியலா ஒரு லீடர் ஆக முடியாதுல்ல, நீங்க நீட்டா இருந்தா தானே நீங்க ஆக முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அது நான் அப்ப அவர்கிட்ட கூட நான் சொல்லுவேன் சார், ஒரு லீடர் தான் நடிகர் ஆகலாமே தவிர நடிகர் லீடர் ஆகிறது இல்ல. அந்த நடிப்பு லீடர் நடிகர் ஆறாரு, அது மக்கள் மனசுல போறதுக்காக ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறார்களே தவிர ஜெயலலிதா அவர்களோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோ இல்ல விஜயகாந்த் அவர்களோ பேசிக்கலி லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆக்டர்ஸ் நெக்ஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா அவர் இன்னும் பல உயரங்களுக்கு போயிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். எல்லாரும் எதிர்பார்த்து அது நடக்காம போன ஒரு விஷயமாக பார்க்குறோம். நன்றி நடிகர் யுகி சேது அவர்களே. ரொம்ப உருக்கமாகவும் சரி, அதே சமயம் ஃபிலசாபிக்கலாக அவரோட இருந்த அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.